அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 31/12/2024 மார்கழி மாதத்தின் 16ஆம் நாள், அமாவாசை முடியக்கூடிய, வருடத்தின் கடைசி அமாவாசை முடியக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சோடசக்கலை நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் இதை தூவிவிடுங்க. ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். கடன் தீரணும், பணம் சேரணும் அப்படின்னா சோடசக்கலை நேரத்தையும் மைத்திரேய முகூர்த்த நேரத்தையும் தவற விடாதீங்க. நம்ம சேனலில் இந்த 2 நேரங்களை பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். சோடசக்கலை நேரம் நாளைய தினம் காலை 4:03 6:03 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையிலையும் நிலைவாசலையும் தீபம் ஏற்றி வைக்கணும். கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்துக்கு பால் பிரசாதமாக வைக்கணும். குலதெய்வத்தை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. குலதெய்வத்திற்கு பாலை பிரசாதமாக வைங்க. வச்சுட்டு எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் தான். இந்த சோடசக்கலை நேரத்தில் இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சுருங்க. ₹1, ₹50, ₹100 எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க. இது முதல்ல செய்யக்கூடியது. இரண்டாவது, கல்கண்டு இருக்கும் இல்லையா, அந்த கல்கண்டை கொஞ்சம் எடுத்து உங்கள் கையில் வச்சு உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும், உங்கள் பணத்தேவைகள் பூர்த்தியாகணும்னு மனதார குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு அந்த கல்கண்டை கொண்டுட்டு போய் செடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டுருங்க. செடிகளுக்கு கீழே நீங்கள் போட்டாலே போதும், எறும்புகள் எடுத்துக்கும். இந்த நாளில் இதை நீங்கள் செய்கிறதுனால 33 தேவர்களின் அருளாலும் ஆசியாலும் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் நிச்சயமாக தீரும். செஞ்சு பாருங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.